குட் மார்னிங் தமிழாவின் அடுத்த பகுதி தினம் ஒரு வியப்பு. இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடியவர் மக்களின் குரலாக தொடர்ந்து ஒழிக்கக்கூடியவர், கம்யூனிச கொள்கையால ஈர்க்கப்பட்டவர், கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் அது ஆளும் கட்சியாகவே இருந்தாலும் மக்களின் தேவைக்காக அவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தவறாதவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். காலை வணக்கம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு முதல்ல நன்றி சார். அதாவது சின்ன வயசுலயே அரசியலுக்கு வந்துட்டீங்க. பல்வேறு கொள்கைகள் சித்தாந்தங்கள் இருந்தது, இருந்தாலும் கம்யூனிசத்தின் பால் ஈர்க்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? இல்லை, நான் ஒரு பெரிய அரசியல் பின்புலமும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாய தொழிலாளி. ஒரு கிராமத்தில், பெருவளநல்லூர் என்கிற கிராமத்தில் பிறந்தவன் நான். பள்ளியில் படிக்கிற போதே ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளில் எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் என்கிற முறையில் இளைஞர் நற்பணி மன்றம் என்று சொல்லி ஒன்று ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் ஆண்டு விழாக்கள் நடத்துறது, விளையாட்டு போட்டிகள் நடத்துறது, அது மாதிரி தமிழ்நாட்டில் வரக்கூடிய எல்லா பத்திரிகைகளையும் வாங்கி அங்கே மன்றத்தில் போட்டு படிக்க வைக்கிறது என்பது போன்ற பணிகளில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் ஒரு அரசியல் நடவடிக்கைன்னு பார்த்தா இதுதான். அது குறிப்பிட்ட கட்சி சார்ந்த அரசியல் நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு பிறகு நான் காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியில் பட்டப்படிப்புக்காக சேர்ந்தபோது எனக்கு ஓராண்டு சீனியராக இருந்த ஒரு மாணவியை கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு சின்ன கூட்டத்திற்காக. ஸோ அது ரொம்ப அநியாயமாக படித்து எனக்கு ஒரு இந்த விஷயத்துக்கெல்லாம் போய் சஸ்பெண்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லி, அதனால் அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவனாக இருந்த நான் துவக்கினேன். அதில் எல்லா மாணவர்களுமே ஒத்துழைச்சாங்க. போராட்டத்தை துவக்கிட்டேனே தவிர அதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஒரு 3 நாட்கள் வரைக்கும் ஸ்ட்ரைக் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி முடிக்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த நிலையில் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்களை தொடர்பு கொண்ட போது அவங்க இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர்கள் தொடர்பு கொள்ள சொல்லி அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தோழர் ராமலிங்கம்னு அப்போது இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக மதுரையில் இருந்தார். அவரை வர சொல்லி அப்புறம் அவர் வழிகாட்டலில் அடுத்த ஒரு சில நாட்களில் அந்த போராட்டம் என்பது வெற்றிகரமாக முடிந்தது. அந்த மாணவி மீண்டும் கல்லூரியில் சேர்த்து கொள்ளப்பட்டார். அநேகமாக என்னுடைய வாழ்க்கையில் முதல் போராட்டமும் ஒரு முதல் அரசியல் நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் இந்த கல்லூரியில் நடைபெற்ற மாணவர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த போராட்டம் தான். அதன் மூலமாகத்தான் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக, அப்புறம் மாநில செயலாளராக, மாநில தலைவராக ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து செயலாற்றியது மாநிலம் முழுவதும். ஸோ இதிலேருந்து தான் நான் கம்யூனிஸ்ட் கட்சியின்பால் ஈர்க்கப்பட்டேன். மாணவர் சங்கத்தினுடைய பணி, மாணவர்கள் மத்திய ஆற்றிய பணி, அதனுடைய தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின்பால் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து கடந்த கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஊழியர் என்கிற முறையில் விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராக, மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக, கண்டிப்பாக சார், நீங்க என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க பட்டியலிடுறதை தாண்டி நாங்க அறிவோம். எந்தெந்த போராட்ட களத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்றதையும், நீங்க எழுப்பக்கூடிய குரல்கள் அவ்வளவு அதிகார வர்க்கத்துக்கு எதிரான அந்த குரல்கள் இன்னுமே ஒலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றதுல பெரும் மகிழ்ச்சி.